இந்த வீடியோவை வழங்கு ஒரு முறுக்கு இருக்கு ஒரு தனி சுவை தந்த அன்னபூர்ணா தேங்காய் பால் முறுக்கு. யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை. பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை. இவங்க எல்லாரையும் மாதிரி தான் நானும் எப்போவுமே ஹாப்பியாக சிரிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களில் ஒருத்தனா. ஆனால் வாழ்க்கை விட்டாதானே. படித்து முடிச்சிட்டேன், இன்னும் வேலை கிடைக்கல, ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த ரெண்டே காரணம் போதும் நான் ஏன் இன்னும் சந்தோஷமா இல்லைன்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் இப்போ மூணாவது காரணமும் ஆட் ஆகிடுச்சு. அந்த மூணாவது காரணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முட்டாள் ஒரு மன்னரான என்ன தோழர் என்ன தோழர் சொல்லு தோழர் சொல்லு தோழர். முட்டாள் ஒரு மன்னரான என்ன தோழர் என்ன தோழர் சொல்லு தோழர் சொல்லு தோழர். முட்டை போண்டா தீஞ்சி போன என்ன தோழர். Good morning. குட் மார்னிங் சார். What's your name? சார் ரியாஸ். சார் காவியன் சார். காவியன். காவியன் எப்படி இருக்கீங்க காவியன்? நல்லா இருக்கேன் சார். இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? வீட்டிலலாம் எப்படி இருக்காங்க? சாரி சார், ஆக்சுவலாக நான் தான் சார் முன்னாடி வந்தேன். நீங்கள் பை மிஸ்டேக் அவரை ஃபஸ்ட்டு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, நீ தான் ஃபஸ்ட்டு வந்தியா? ஆமாம் சார். சரி சொல்லு, எதுக்காக உனக்கு ஐடி ஜாப் வேணும்? இந்த கம்பெனியை எதுக்காக சூஸ் பண்ணா? சார், எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஐடி ஜாப்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஒர்க்குன்னு ஒன்று பண்ணால் அது ஐடியில் தான் பண்ணணுன்னு ரொம்ப பேஷனோட வளர்ந்தேன் சார். அதனால தான் ஐடி ஜாப் வேணும்னு இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். அப்போது இவ்வளோ நாள் வேலை கிடைக்கல உனக்கு? சார், அது மட்டும் இல்லை, குடும்ப கஷ்டம் சார். கல்யாணம் வேற ஆயிடுச்சு. ஐ மீன் சேலரி அதிகமாக தரதா கேள்விப்பட்டேன் சார். அதனால தான் இந்த கம்பெனியை நான் சூஸ் பண்ணேன் சார். ஓ, உனக்கு குடும்ப கஷ்டம், இங்கே நல்ல சேலரி, அதனால் இந்த கம்பெனியை நீ சூஸ் பண்ணியிருக்க இல்லையா? சரி, ஓகே ஓகே, நான் உங்கள்கிட்ட அப்புறம் வரேன். காவியன், நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எதுக்கு இந்த கம்பெனியை சூஸ் பண்ணீங்க? சார் ஐ எம் குட் ஒர்க்கர் சார். உங்கள் கம்பெனி தான் வந்து இந்தியாவிலேயே வந்து நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு கேள்விப்பட்டேன். என்னடா இப்படி புழுவுற. ஸோ அதனால் உங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணி வேர்ல்ட்லேயே நம்ம கம்பெனியை வந்து நம்பர் 1 ஆக்கணும்னு வந்திருக்கேன் ஏ சார். சூப்பர்ப்பா, இந்த மாதிரி ஒரு வேலைக்காரன் தான் இந்த கம்பெனிக்கு வேணும். பாத்தியா ரியாஸ், அவன் ஒரு பெஸ்ட் ஒர்க்கர். அவனால் இந்த கம்பெனி வேர்ல்டுலேயே ஃபர்ஸ்ட் ஆக போகுது. உன்னால் என்ன ஆக போகுது? உன் குடும்ப கஷ்டம் தீர போதா? சார், இதே விஷயம் எனக்கும் மைண்டில் இருக்கு சார். இந்த எண்ணத்தை வந்து நான் சொல்லல அவ்வளோதான் சார். பட் செயலில் கண்டிப்பாக காட்டுவேன் சார். நீங்கள் வேணா ஏதாவது ஒரு கேள்வி என்கிட்ட கேளுங்களேன் சார். ஓ, வேற கேள்வி கேட்கணுமா? ஓகே, உன் பேர் என்ன? ரியாஸ் சார். உங்கள் அப்பா பேர்? முகமது. அவரோட அப்பா பேர்? மைதீன் சார். நீங்கள் எப்போ இந்தியாவுக்கு வந்தீங்கன்னு தெரியுமா? அதாவது உங்களுக்கு குடியுரிமை எப்போ கிடைச்சது? ஐ மீன் சிட்டிசன்ஷிப். சார், இதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க? பாத்தியா, உனக்கு ஆன்சர் தெரியலை. சார், நான் இவர் சொன்ன விஷயத்துக்கு தான் சார் வந்தேன். இவர் வந்து ஒர்க் பண்ணி வேர்ல்ட்லேயே நம்பர் 1 கம்பெனி ஆக்குறேன்னு சொன்னார். இட்ஸ் கிரேட் ஆக்சுவலி. ஆனால் அந்த விஷயத்த நான் சொல்லலை அவ்வளோதான் சார். நான் சொல்லாமலே அதை கண்டிப்பாக செய்வேன் சார். ஓ, நீ சொல்லாமே செய்கிறவனா? ஆமாம் சார். ஓகே, இப்போ இங்கேருந்து நீ வெளியில் போகணும்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீ தான் சொல்லாமே செய்கிறவனாச்சே. ஸோ நீ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பண்ணு. சார், அதை என்னை சொல்ல வைக்காத ரியாஸ், நீ தான் சொல்லாமையே பண்ணுவியேப்பா. சரி சார், நான் சொல்லாமலே கிளம்பிடுறேன் சார். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழுந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். ஹலோ, சொல்லுப்பா. என்ன இந்த இன்டர்வியூலயும் போச்சா? ஏன் ஐடி ஐடி அலையறீங்க? ஏன் ஐடி இல்லைன்னா வேற வேலை? கிடைக்கிற வேலைக்கு போங்களேன். உங்களுக்கு தான் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. எப்படி கிடைக்கும்? கேட்டா பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது. இந்த காலத்துல இன்டர்வியூல பொய் சொல்லாம வேலை கிடைக்காது.
என் ஃப்ரெண்டோட ஜிம்ல ஆள் எடுக்கிறாங்க. ஒழுங்கா அந்த வேலையாவது வாங்க பாருங்க. ஜிம்மா? address அனுப்புறேன். ஹலோ, எனக்கு ஜிம்மை பத்தி என்னடி தெரியும்? ஹலோ ஹலோ ஹலோ. ஓடிபி சொல்லுங்கள் சார். 1358. என்ன சார் கையில் ஃபைலு, முகத்தில் சோகம், வேலை கிடைக்கலையோ? என்ன சார் யார்கிட்டயோ போய் கை கட்டி நின்று வேலை பார்த்துட்டேன். அங்கேயே சார் பார்த்துக்கிட்டு போராட்டம் தான் எல்லா இடத்துலையும் நடக்குது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள்லாம் ஆண்ட பரம்பரை சார். எப்பவுமே நாங்கள் தான் சார் முதலாளியாக இருக்கணும். யார்கிட்டையும் கை கட்டி நிற்கணும் அவசியம் இல்லை சார். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வண்டிக்கு நான் தான் சார் முதலாளி. எனக்கு யாரும் ஆர்டர் பண்ண முடியாது சார். சரி, அப்படியே இந்த லெஃப்ட் இருக்குல்ல, சரி சார். அதுல திரும்பிருங்க. ஓகே. இப்போல்லாம் நீங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா சார், இப்படியே ஒரு ரைட் எடுத்தீங்கன்னா இன்னொரு ஒரு யூ டர்ன் வரும். அப்புறம் சார் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா சரி சரி இருக்கட்டும், இந்த ரைட் அப்படியே ஒரு யூன்னு. ஓகே, இங்க யார் யாருக்கும் முதலாளி இல்லை. எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல இன்னொருத்தவங்களுக்கு சேவை தான் செய்யறோம். அதனால நீ பெரியவன் நான் பெரியவன் பேசுறதை விட்டுட்டு ஒழுங்கா வேலையை பார்த்தா எல்லாமே நல்லா தான் நடக்கும். யாருப்பா? கொரியரா? என் ஃப்ரெண்டோட ஜிம்ல ஆள் எடுக்கிறாங்க. ஒழுங்கா அந்த வேலையாவது வாங்க பாருங்க. நான் ஜிம் ட்ரைனர் தான். உங்களுக்கு தேவையா? ஓ, ஜிம் ட்ரைனரா? வா 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 வா, தெரியுது வா. சொல்லுப்பா, இதுக்கு முன்னாடி எந்த ஜிம்லயாவது ஒர்க்லாம் பண்ணிருக்கியா? நான் இதுக்கு முன்னாடி எந்த ஜிம்லயும் வேலை பார்க்கல. இந்த காலத்துல இன்டர்வியூல போய் சொல்லாம வேலை கிடைக்காது. சொந்தமா ஒரு ஜிம் நடத்திட்டு இருந்தேன். குடும்ப சிச்சுவேஷன் அதை விற்க வேண்டியதா போச்சு. இருந்தாலும் நான் ஒரு ஜிம் ட்ரைனர். என் பேஷன் இருக்கிற வழியிலேயே இன்னொரு ஜிம்க்கு ட்ரைனரா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். இது வரைக்கும் எத்தனை ஆட்களை நீ உருவாக்கி விட்டுருப்பேன்? நான் உருவாக்குனது ஒரு ஆணை இல்லை, ஒரு பெண்ணை. அப்படியா? நீ உருவாக்கல சிங்கப்பண்ணி யாருன்னு சொல்லுப்பா, ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அந்த பெண் யாரு? இந்தியாவுக்கு கூட. ஓ, ஆர்த்தி. புடிச்சிங்க பாருங்க நீங்களே. கை கொடு. எவ்வளவு பெரிய ஆளை நீ ட்ரெயின் பண்ணிருக்க. அவங்க என் ஃப்ரெண்டுப்பா. நீ வந்திருக்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஃபோன் போடுவோம், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சார் சார் சும்மா இருப்பா 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 இருப்பா. சார் சார் அதெல்லாம் வேணாம் சார், நீங்க அதை அப்படியே வச்சிருங்க சார். சொல்றது கேளுங்க. ஏய் இருப்பா, உன் தன்னடக்க இருக்கேன். இல்ல இல்ல, ஃபோன் வேண்டாம். தப்பிச்சோண்டா. வீடியோ கால் பண்ணுவோம், ஸ்கைப்ல வீடியோ கால் பண்ணுவோம். அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. ஹாய் ஆர்த்தி, எப்படி இருக்கீங்க? ஹாய் ஜெகன், சொல்லுப்பா. நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உங்களால தாங்க நாட்டுக்கே பெருமை. தேங்க்ஸ்ப்பா. பவர் லிஃப்டிங் கேம்ஸ் எல்லாம் உங்களாட்ட ட்ரெயினர்ஸ் தான் என்கரேஜ் பண்ணணும். நம்மலாம் என்னங்க ட்ரெயினர். இங்கே பாருங்க யார் வந்திருக்கான்னு. உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்த பையனே ஜிம்முக்கு வந்திருக்காரு. இங்கே பாருங்க. என்னோட ட்ரெயினரா? யாருப்பா அது? உன் கடமைக்கு ஒரு அளவே இல்லையா? இங்கே பாரு, ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் மேடம், எப்படி இருக்கீங்க? மூஞ்ச பார்த்து பேசுப்பா. ஆஹா, ஹாய் ஹாய் மேடம். உங்களை மேடம்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீங்க இந்தியாவுக்கே கோல்டு மெடல் வாங்கிட்டீங்க. உங்களை மேடம் தானே. ஏய் நிறுத்து முதல். யார் நீ? ஜெகன் ஜெகன் ஜெகன். சொல்லுங்க சொல்லுங்க, நான் வரேன் வரேன் வரேன். சொல்லுமா. யார் அவன்? பைத்தியக்காரனாட்ட பண்ணிட்டு இருக்கான். அவன் யாருன்ட்டே எனக்கு தெரியாது. அவனை ஏமாத்திரன்னு நினைக்கிறேன். இப்போ நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், நான் உன்னோட அப்புறமா பேசுகிறேன். அடப்பாவி, இல்லைங்க வா. நீ ப்ராடு போயல. நீ யாருன்னு தெரியாங்க அவன்? இல்லை சார், அவங்க இல்லை. நான் ஆக்சுவலாக வேலை, பணம், துட்டு, மணி எல்லாம்
சரி சரி விடு 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 விடு. ஒரு தொழில் வேணும்னு ரொம்ப பயத்தில் இருக்கேன். எப்படியாவது ஒரு வேலை வேணும்னு போய் சொல்லிட்டேன் நீ, கரெக்டா? சரி, உன் பேர் என்ன சொல்லு? ரியாஸ் சார். ரியாஸா? ரியாஸா? உங்க அப்பா பேரு? உன் பேர் என்ன? சரி, உன் பேர் என்ன சொல்லு? உங்கள் அப்பா பேர்? அவருக்கு ஆதார் கார்டு இருக்கா? சார் சார் நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. அடுத்து நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி உன் பேர் என்ன, உன் அப்பா பேர் என்ன, உன் அப்பாவுக்கு அப்பா பேர் என்ன, ஏன் சார் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க? சார் நீங்கள் எதை மீன் பண்ணி இதெல்லாம் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியும். சார் புத்தரோட அடையாளம் அவர் புத்திஸ்ட்டுங்கிறது மட்டும்தானா? இயேசுவோட அடையாளம் கிறிஸ்டின்ங்கிறது மட்டும்தானா? நபியோட அடையாளம் தான் ஒரு முஸ்லீம்ங்கிறதா? சார் இவங்கெல்லாம் முதல்ல டீச்சர் சார். அவங்க முதல்ல கற்றுக் கொடுத்தது அன்பை. அந்த அன்பை ஏன் சார் நம்ம பின்பற்ற மாட்டோம்? இந்த வெங்காயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லாத. டீச்சரோ டார்ச்சரோ, உன் பேர் ரியாஸ், உங்கள் அப்பா பேரு முகமது. உன் தாத்தாவுக்கான அடையாளம்லாம் இருக்கா இல்லையா அதை மட்டும் பேசு. அது என்ன சார் எல்லா இடத்துலையும் இதே கேட்குறீங்க? இதுக்கு நியாயம் கிடைக்காமங்கிறது போக மாட்டேன். நியாயம் கிடைக்கும்டா போக மாட்டேன், அவ்வளோதானே? நீ போகண்டா, நான் ஒன்று வெளியே அனுப்புறேன், வா. ஹலோ, நான் உங்களை ஜிம்ல எந்த வேலைக்கு அமிச்சு நீ என்ன வேலைக்கு போய் கேட்டிருக்க? ஜிம் ரிசப்ஷனிஸ்டுக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. நீ என்னடானா ஜிம் ட்ரெயினர்ல அதையும் கேட்டுட்டு வந்திருக்கேன். அப்போ கடைசி வரை எந்த வேலையும் பார்க்க போறது இல்லை, அப்படிதானே? நான் இப்போ வேலையில தான் இருக்கேன். உன்கிட்ட அப்புறமா என்ன பேசுறேன். சொல்றீங்க? எந்த வேலை? ஹலோ ஹலோ. ஏன் ஐடி ஐடி அலைகிறீங்க? ஏன் ஐடி எல்லாம் வேற வேலை? இந்த காலத்துல இன்டர்வியூல போய் சொல்லாம வேலை கிடைக்காது. உன் பேர் என்ன? சரி, உன் பேர் என்ன சொல்லு? பேர் உங்கள் அப்பா பேர்? இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கெல்லாம் ஆண்ட பரம்பரை சார். ஹலோ எவ்ரிவன். நம்ம சொசைட்டியில் நம்ம பண்ணுற எஃபர்ட்ஸ்க்கு நிறைய ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரலாம். அது சட்டமாக இருக்கலாம், இல்லை திட்டமாக கூட இருக்கலாம், அது உங்கள் அடையாளமாக கூட இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து நம்ம முயற்சியிலேருந்து பின் வாங்கக்கூடாது, தொடர்ந்து போராடணும். அப்போ தான் ஜெயிக்க முடியும். ஸோ டோன்ட் லூஸ் ஹோப் அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும்.